வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பெங்காலி ஸ்டைல் ஃபிஷ் கறி எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். நான் இன்றைக்கி கொடுவா மீன் எடுத்துருக்கேன். நல்லா அதை கழுவி செதிலாம் எடுத்து நல்லா இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கொடுவா ஃபிஷ் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இதில் அதிக முள் இருக்காது. வெட்டி வச்ச பீஸில் உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதில் நல்லா மஞ்சள் உப்பு அதில் நல்லா சேரணும். அப்படின்னா தான் அதை ஃப்ரை பண்ணும்போது மஞ்சள் தூள் தனியாக பிரிஞ்சு வராது. கடாயில் எண்ணெயை காய வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்ச மீனை ஃப்ரை பண்ணிக்குவோம். டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. லைட்டாக அதை திருப்பி மிதமான சூட்டில் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் மசாலாவுக்கு ரெடி பண்ணிடுவோம். 3 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் கடுகு, 10 வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 3 ஸ்பூன் கொத்தமல்லி, 2 வடமிளகாய், 2 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி அதை நல்லா இந்த மாதிரி மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ நாம் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ரெடி பண்ணிடுவோம். நல்லா தாராளமாக வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி, வெள்ளைப்பூடு, 4 ஸ்பூன் வெள்ளைப்பூடு, அப்புறம் 2லேருந்து 3 தக்காளி இதை மையாக பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மீன் கிரேவி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 1 ஸ்பூன் கடுகு எடுத்து அந்த மீன் பொரிச்ச எண்ணெயிலேயே நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்புறம் அதில் சோம்பு சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூன். அப்புறம் ஒரு 10லேருந்து 15 வெங்காயத்தையும் எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை இதில் ஊற்றி கொஞ்ச நேரம் அதை வேக விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலையை சேர்த்து அதை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அதில் 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், வறுத்து அரைச்சி வச்ச மீன் மசாலாவை அதோடு ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2லேருந்து 2.5 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணி இப்போ கிரேவியை தயார் பண்ணிட்டோம். இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்ச பிறகு நம்ம வெட்டி வச்ச மாங்காயை சேர்த்து நல்லா அதை வதக்கி விடுங்க. நாம் இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச மீனை ஒவ்வொரு துண்டாக ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை அதிகம் கொதிக்க விடக்கூடாது. ஆல்ரெடி மீன் ஃப்ரை ஆகி வெந்துருச்சு. குழம்பை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு 3 மினிட்ஸ் முன்னாடி இந்த மீனையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீன் உடையாமல் அப்படியே முழுசாக இருக்கும். இல்லைன்னா இந்த மீன்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். அதிக கிளறி விடாதீங்க. நான் பண்ண மாதிரியே லைட்டாக மெதுவாக அமரவே கிளறி விடுங்க. 2 மினிட்ஸில் குழம்பு கூட மீன் மாங்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்றா வரும்போது அதில் நம்ம வெட்டி வச்சுருந்தா கொத்தமல்லியை அப்படியே மேலே தூவி விடுங்க. நல்லா டேஸ்ட்டான கொடுவா மீன் பெங்காலி ஸ்டைல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் இந்த ஃபிஷ் கறியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நாங்கள் பண்ணுற வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.